60 நாட்களில் மிகப்பெரிய நிர்வாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறாரு. இது 1-2 நாட்களுக்குள்ளாக இல்லை ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த மாற்றம்லாம் தெரிவதற்கான வாய்ப்பு பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படையாக ஒரு விமர்சனமாக இருந்தாலுமே கூட 60 நாட்கள் கொடுங்க, அந்த 60 நாட்களில் ஒரு மிகப்பெரிய நிர்வாக மாற்றத்தை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக அவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறையை பற்றி நிறைய கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தாங்க. அதில் சொல்லும்போது இந்த இனிமேல் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற பேரில் நிறைய ஊழல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தூர் வாரினதா பில்லு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 1-2 மாதங்கள் நம்ம பார்க்குறோம். தென்மேற்கு பருவமழை வரும், அதுக்கடுத்து வடகிழக்கு பருவமழை வரும், இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அப்போ அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் பொதுப்பணித்துறை சார்பில் எடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது போன்ற நிறைய சவால்களும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் ஒரு 60 நாட்கள் எங்களுக்கு தாங்க, இந்த 60 நாட்களில் ஒரு நிர்வாக மாற்றத்தை, மிகப்பெரிய நிர்வாக மாற்றத்தை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த மின்வெட்டு சம்பந்தமாகவும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிடும்போது அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் நிச்சயமாக ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துட்ருப்பார். அவர் ஏற்கனவே இது சம்பந்தமாக கடந்த 18 மணி நேரமாக மும்முரமாக தீவிர பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுபோல் பல்வேறு விஷயங்கள் செய்தியாளர்கள் கேள்வியில் கேட்டபோது அவர் பதிலளித்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நம்ம வந்தே மாதரம் பாடல் பற்றியும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு போனது பற்றியும் ஆளுநர்கிட்டயே முதலமைச்சர் விஜய் ஒரு 5 நிமிஷம் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாரு. எங்களுடைய கட்சியே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது 3வது இடத்துக்கு கொண்டு போகிறத பற்றி முதலமைச்சரே ஆளுநர்கிட்ட ஒரு 5 நிமிடம் பேசியிருந்தாலுமே கூட, ஆனால் அவங்க ஆளுநருடைய ஒரு நிகழ்ச்சி, அவங்க எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது மத்திய அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால் படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இந்த நம்முடைய இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். அமைச்சர் ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் செய்தியாளர்கள் சந்திப்பில். இந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய ஊழல் நடந்தது, அதெல்லாம் இனிமேல் நடக்காது, தூர் வாரினதா பில் எல்லாம் இனிமேல் போட முடியாது, இது போன்ற நிறைய விஷயங்கள். குறிப்பாக இந்த பல்வேறு துறைகளில் 35% வரைக்கும் வசூலிக்கப்பட்ட அந்த கட்சி நிதி அதெல்லாம் இனிமேல் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 60 நாள் டைம் கேட்டிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய நிர்வாக மாற்றத்தை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஆமா, பொதுப்பணித்துறை இல்லைங்களா வருது. ஆமா, இப்ப இதெல்லாம் இவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அவரே சொன்ன மாதிரி 60 நாள் கழிச்சு இல்ல, இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இதெல்லாம் ஒழிச்சு கட்டட்டும் பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, எந்த ஒரு கட்சியும் பணம் இல்லாத நடத்த முடியுமா என ஒரு கேள்விதான் நேரடியா. ஒரு கட்சி நடத்துறீங்க, இந்த கட்சிக்கு பணமே தேவையில்லை, பணமே இல்லாத நிதியே இல்லாத நாங்க ஒரு கட்சி நடத்துவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல எந்த கட்சியுமே அப்படி கிடையாது. அதனாலதான் கட்சின்ற பேர்ல நிதி வசூல் பண்றது, கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு, தேர்தல் நிதி இப்படின்னு இவ்வளவும் வசூல் பண்ணாம ஒரு கட்சி இல்லவே முடியாது. கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா கட்டாயம் அதுக்கு நிதினு ஒண்ணு தேவை, நிதினு ஒண்ணு தேவை இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாமே புதுசா தானே சார் நடந்துட்டு இருக்கு. பாக்கலாம், இவர் 60 நாள் டைம் கேட்கிறாரு. இல்லைங்க, எலெக்ஷன்ல புதுசா நடந்திருக்குதுன்றது உங்களுடைய அப்சர்வேஷன், என்னுடைய அப்சர்வேஷனே வேற. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற கேள்வியில தான் இன்னமும் நான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன். எனவே அது இல்ல நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா, இப்ப அவர் சொல்றாரு இல்லைங்களா, இப்ப 110 விதியின் கீழ் முந்தைய அரசுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்களை அறிவிச்சாங்களே, அந்த திட்டத்தினுடைய நிறைவேற்ற பகுதியில அது தொடர்பான ஒரு போர்டு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சோ ஒரு நிதி ஒதுக்குறாங்க, ஒரு 5,000 crores இல்ல ஒரு 2,000 crores ஒதுக்குறாங்க ஒரு திட்டத்துக்குன்னா, அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல அதை பற்றிய எந்த உறவுமே மக்களுக்கு தெரியாமலே பண்ணிடுவாங்க. சோ அந்த திட்டம் என்ன நடந்துச்சு, என்ன நிறைவேறுச்சு எதுவுமே தெரியாது. எல்லாமே அந்த கிளஸ்டர் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஊழல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், நான் மறுக்கவே இல்லை. ஆனா அதெல்லாம் இவங்களால ஒழிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொல்றாங்க, செய்வாங்களான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி திரு ஐயநாதன், பொறுத்திருந்து பார்ப்போம். 60 நாட்கள். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. கட்சியை வளர்க்கறதுக்கும் கட்சிக்காரனை வளர்க்கறதுக்குமாவே 110 விதியின் கீழ் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதெல்லாம் நான் தொலைக்காட்சி வாதங்களே சுட்டி காட்டி இருக்கிறேன். ஆனா அதை பத்தி யாருமே கவலைப்பட்டதில்லை.
இப்போ எவ்வளவு இது நிதி ஒதுக்குறாங்க தூர் வாடுறதுக்குன்னு சொல்லி நிதி ஒதுக்குவாங்க. அந்த எங்க தூர் வாடுறதுக்கு, எந்த இடத்துல தூர் வாடினாங்க, அதெல்லாம் பத்தி பார்த்தோம்னா எந்த விவரமுமே இருக்காது. அதே வந்து ரோடு போடுறதும் இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஊழல். அதெல்லாம் வந்துட்டு இவங்க கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னா பெரிய கண்டெயின் பண்றாங்களான்றதை பார்ப்போம். நன்றி திரு அய்யநாதன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பொறுத்து கொண்டு மிக நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.